ஓவர் பில்டப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி தான் இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸ் கண்டிப்பாக வரத்தான் போகுது. ஆப்வியஸாக நம்ம சேனல் மேலே பயங்கர ஃபோக்கஸ் போட போகிறேன். பட் தொடர்ச்சியாக வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு. கண்டென்ட்டை பொறுத்து அந்த லைனுங்கிறது மாறும். இப்போ கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா வீடியோஸ் அதிகமாக வரும், கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னா வீடியோஸ் கம்மியாக வரும். இந்த டெய்லி வார அப்டேட்ஸ் வீடியோ அதெல்லாம் இனிமேல் வராது. ஸோ தோன்றப்ப வீடியோ போடுற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹிட் 3 படத்தோட ட்ரெய்லர் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 Years of Beast வந்துட்டு இன்னைக்கு பீஸ்ட் படம் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். தியேட்டர் பிரிண்டில் பார்க்குறவனுக்கு வந்துட்டு ரிவ்யூஸ் அருகதை இல்லைன்னு போன வீடியோ சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு, அதெல்லாமே கமெண்ட்ஸில் பேசியிருந்தோம். பட் எனக்கு என்னென்னா பீஸ்ட் படத்தையும் நான் தியேட்டர் பிரிண்டில் தான் பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு படத்தை தியேட்டர் பிரிண்டில் பார்த்து ஆனால் அதுக்கே நான் பயங்கர ஃபயரோட தான் விட்டுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வந்துட்டு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை வந்துட்டு தியேட்டர் பிரிண்டில் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் பிரிண்டில் பார்த்துங்கிறது என்றைக்குமே ஒரு குறையாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்கிட்ட கையில் காசு கிடையாது, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் இருக்கிற சோர்ஸுக்கு அதுதான் சரின்னு பட்டதுனால தான் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். எனக்கு அந்த படம் இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ உட்காந்து பார்க்கணுன்னா கூட நான் உட்காந்து பார்ப்பேன் தாராளமாக. ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சுருப்பார். மனோஜ் பரமஹம்சாவோடைய சினிமாட்டோகிராஃபி தான் அந்த படத்தில் மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ். அன்பரி மாஸ்டர்ஸோடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி, அந்த ரிக்கில் வர அந்த சீனு, அந்த பெரிய அந்த ஹால்வே, அதில் இந்த காரிடாரில் வர அந்த ஃபைட் சீன் சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே பயங்கரமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தளபதியோடைய இந்த சாம்னஸே இந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த படத்துலேயே 3 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பயங்கரமான படம். ஸோ நீங்கள் இந்த பீஸ்ட் படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹிட் 3 அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு படத்தில் சில டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹிட் 3 அப்படிங்கிறது இந்த ஹிட் சீரிஸோடைய 3வது பார்ட், ஒரு 3rd இன்ஸ்டால்மெண்ட்டாக வருது. ஹிட் அப்படின்னா ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம். இந்த டீம் வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே கற்பனையாக உருவாக்கப்பட்ட டீம். இது வந்துட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸில் வந்துட்டு ரேண்டமாக ஒரு கதையை வந்துட்டு வேறு ஊர்களில் சொல்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹிட் 1ம் சரி 2ம் சரி ஆந்திராவில் ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய 2 கதை. ஸோ வேறு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்குள்ள சம்மந்தம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வேறு ஒரு ஊரில் ஒரு கேஸ் நடக்கும், அப்படி ஒன்று காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் இன்னொரு ஊரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ வேறு ஊர்லன்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த படத்தில் வந்துட்டு ஹிட் 3 வந்துட்டு வைசாகில் நடக்குது. விசாகப்பட்டினத்தில் நடக்கிற ஒரு அந்த ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீமில் நடக்கக்கூடிய ஒரு கேஸ். அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஸோ நான் வந்துட்டு இந்த ஹிட் 2வோட எண்டில் பார்த்தீங்கன்னா இவரே வந்துட்டு ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருப்பார். ஸோ அப்போவே அந்த அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு காஷ்மீரில் ரொம்ப கொடூரமான ரொம்ப கோவக்காரன் வந்துட்டு இங்கே வந்திருக்கான். அப்படிங்கும்போது சரக்கு பாட்டில் எடுத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த ஹிட் 2வோடைய அந்த ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அங்கேயே லீடு கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்தால் இந்த 3rd பார்ட் அப்படிங்கிறது லீடாக இருக்குது. இப்போதைக்கு ஒரு இன்சைட் ரிப்போர்ட் சொல்கிற விஷயம்னா ஹிட் 4 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கலாம். அந்த படத்தில் கார்த்தி சார் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சென்னை பேஸ்டு ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் இருப்பாங்க. அந்த வகையில் சென்னை ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீமில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கார்த்தி சார் இருப்பார். ஸோ அதுதான் 4வது கேஸ். ஹிட் தி 4th கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் லெவலில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரில. மேபி அவங்க தமிழ்நாடு பிளான் பண்ணாலும் அது கார்த்தி சார் இருக்காரா என்ன ஏதுங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். அப்படி ஒரு வேளை வராது அப்படின்னா இந்த படத்துலேயே கார்த்தி சார் கேமியோவோ இல்லை லீடோ இருக்கா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதுக்கப்புறமா தான் ஸ்கிரிப்டே பண்ண போகிறாங்களாங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஹிட் சீரிஸை பொறுத்தவரை இதோடைய ப்ரொடியூசர் வந்துட்டு நானினா தான். வால் போஸ்டர் சினிமா அப்படிங்கிற இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே தான் இந்த ஹிட் சீரிஸுங்கிறது இருக்குது. நானினாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கு கீழே தான் இந்த 3 படங்களுமே பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூசர் ப்ளஸ் ஹீரோவும் பண்ணியிருக்காரு. கோர்ட் படத்தோடைய, அதாவது இதுக்கு முன்னாடி நானினாவுடைய ப்ரொடக்ஷன் வால் போஸ்டர் சினிமாவில் கோர்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன டேரக்டர் வந்துட்டு ஒரு புது நியூ ஃபேஸஸை வச்சு ஒரு படம். பயங்கரமான கோர்ட் ரூம் ட்ராமா. இப்போ கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, ரீசெண்டாக அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே வந்துட்டு கோர்ட் ரூம் ட்ராமாவை இன்செர்ட் பண்ணி செம்ம சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒரு அமெச்சர்னா டீனேஜ் லவ் ஸ்டோரி வந்துட்டு அந்த குடும்பத்தினால எங்கெங்கே கொண்டு போகப்படுது, அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரி எந்தளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க, அந்த கொச்சப்படுத்துகிற அந்த லவ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கோர்ட்டுக்கு வரும்போது அது எந்தளவுக்கு ஒரு உண்மையான ஒரு புனிதமான லவ்ங்கிறது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் கிளியர் அண்ட் கட்டாக சொன்னது, இந்த கோர்ட் படத்தை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஹிட் 3 பார்க்க வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தார் அந்த படத்தை மேலே நம்பிக்கை வச்சு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதோட ஓடிடிலையுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஹிட் 3ங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நான் வந்துட்டு சரிபோத சனிவாரம் படத்தோடைய லான்ச் ஈவெண்ட்லேயே கிளியர் அண்ட் கட்டாக சொன்னது, அடுத்த ஒரு 2 படம், இந்த படம் நான் ஆக்ஷனாக பண்ணியிருக்கேன், பட் இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன். பட் அடுத்த எடுக்கிற நாங்கள் 2 படம் வந்துட்டு
குழந்தைங்களுக்கான படம் கிடையாது அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கரெக்டாக சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ்லேருந்து இப்போ வரையும் வந்துட்டு இருக்கிற எல்லாத்துலேயுமே பயங்கர R-rated இருக்குதா இது ட்ரெய்லரில் ஏகப்பட்ட இடங்கள்ல இல்லை ரத்தம் தெறிக்க செய்து, ரத்தம் தெறிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த R-rated சீன்ஸ் எல்லாத்தையுமே ரத்தம் தெறிக்கிற மாதிரியே தான் காமிப்பாங்களே தவிர ஒரு ப்ராப்பரான R-rated சீன் அப்படிங்கிறது நம்ம ஊரில் பெருசாக இருந்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கு. மொத்தமாக ரத்தம் தெரிக்கும், இல்லை ரத்தம் மூஞ்சி மேலே வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ரத்தம் வெள்ளத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி. பட் சலாரில் மட்டும்தான் ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு அதை காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே R-rated கிடையாது. ஸோ UA வாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதெல்லாம் கம்மி பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. R-rated வாங்கின ராயன் மாதிரி படங்களில் கூட ரத்தம் தெரிக்கிறதுக்காக தான் R-rated இருக்குமே தவிர அதில் வந்துட்டு ப்ராப்பர் ஆக்ஷன் கொரியோகிராஃபிங்கிறது இருக்காது. பட் இந்த படத்தில் கையை விட்டுறது, காலை விட்டுறது, மூஞ்சியை கொண்டு போய் இது சுற்றுறது, சக்கரத்துக்கிட்ட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கழுத்தில் குத்துறது, கையெல்லாம் ரத்தம், கோட்டெல்லாம் ரத்தம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரத்தம் தான். அப்படி ஒரு கொடூரமான ஆக்ஷன் படம் இது ரெடியாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் R-rated மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்தியன் சினி ஹிஸ்ட்ரியை நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ ரீசெண்டாக R-rated மூவிஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, பயங்கர டெக்னிக்காலிட்டிஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி வர படங்கள்ல இதுதான் ப்ராப்பர் R-rated அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த வகையில் செம்ம சூப்பராக இந்த ட்ரெய்லருமே இருந்தது. ஸோ இன்சைட் ரிப்பீட் சொல்கிறது வந்துட்டு இந்த படம் ஒரு ரேசி த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் வந்து நினச்சது என்னென்னா ஒரு ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி இவருடைய லைஃப் ஸ்ரீநிதி ஷெட்டியோட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாமளாக கொண்டு போய் அப்படி தான் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபில்மாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிட் 1ம் 2ம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேசி ஸ்க்ரீன் பிளேங்கிறது இருக்குமோ அதை விட டபுள் மடங்காகவே இந்த படம் ஒரு ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் ட்ரெய்லரில் நானினாவே டப் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நாளாகவே நானினா தமிழ் டப்பில் அவரே டப் பண்ணணும், தமிழில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கும். அவரோட இன்டர்வியூஸில் எல்லாத்தையுமே தமிழ் இன்டர்வியூஸில் எனக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது தமிழில் டப் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. பட் இந்த தடவை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி R-rated படம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன நம்ம இதையும் பிரேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு தமிழ் டப் அவரே பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லரில். ஸோ இப்போ ட்ரெய்லருக்குள்ளே போவோம். அர்ஜுன் சர்க்காருங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆங்கிரி போலீஸ் ஆஃபீஸர், ரூத்லெஸ்ஸான கில்லிங் ஆட்டிடியூட் கொண்டவர். ஸோ எப்பயுமே ஒரு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கிறவர். காஷ்மீரில் தான் இப்போதைக்கு வந்துட்டு இந்த கதை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்தோட இந்த டீசரோட ஓப்பனிங்லேயே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ காஷ்மீரில் இருக்கிறவருக்கு வந்துட்டு ஒரு கேஸுங்கிறது வந்து டீசர்லேயே கிளியராக சொல்லியிருப்பாங்க. சார் நான் ஒரு பேர் சொல்வேன், அவனை வேணா வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்தால் ரைட்டு தான், அவனோட லத்திக்கு ஆளாகிறவனோட நிலைமையை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார். ஸோ வைசாக நடக்கிற இந்த கேஸுக்கு வந்துட்டு இந்த அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் காஷ்மீர்லேருந்து வர வைக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் விசாகப்பட்டினத்திலேயே நடக்கிறதுனால வைசாகில் உள்ள ஒரு தியேட்டர்லேயே தான் இந்த ட்ரெய்லர் லான்ச்சையுமே அவங்க பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டீசர்லேருந்தே தொடங்கலாம். ஸோ டீசரோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் காஷ்மீரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக காஷ்மீரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனுங்கிறது இந்த காஷ்மீரில் இவர் என்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்படிங்கிறத தொடக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிட்னாப் கேங் இருக்காங்க. அந்த கேங் தான் மெயின் வில்லன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு எதுக்காக என்ன மோட்டிவ்க்காக கிட்னாப் பண்ணுறாங்கிறது தெரில. பட் ஒரு லேடி, ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு 9 மாத குழந்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு டீசரில் பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர்த்த வந்துட்டு கொன்று தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த தலை வந்துட்டு அப்படியே உடஞ்சி தலை வந்துட்டு அறுக்கப்பட்டு அந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் டீசர்லேயே காமிச்சிருந்தாங்க. தலை வந்துட்டு அப்படியே தனியாக வருது. சில பேரை கட்டி கொன்று தொங்க விட்டுருக்காங்க, சில பேர் செல்லில் போட்டு அடைச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட இடத்துல வந்துட்டு ஒரு பாக்ஸிங் ரிங் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க, இவங்களோட மோட்டிவ் என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கில் நானினா ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த டைலாக் அப்புறமா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஃபீல் வரதுக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆக தேவையில்லை சார், போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பர்சனல் அஃபெக்ட் அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. 2 ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு இவரோட பாஸ்ட்டில் ஒரு பர்சனல் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை வந்துட்டு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த படத்தோடைய மிடில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்து அதனால் ஒரு பர்சனலாக அஃபெக்ட் ஆகி அதில் ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன மேட்டருங்கிறது நமக்கு கிளியரானு கேட்டால் தெரியல, நம்ம படம் பார்த்தா தெரியும். இந்த படத்தில் என்னதான் கேஸை ஹேண்டில் பண்ணுறது மெயின் பிளாட்டாக இருந்தாலுமே அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு பில்டிங்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சீனை பர்டிகுலராக பார்க்கும்போது டீசர்லேயே நான் இதை பார்த்துருந்தேன். இது டெல்லி மாதிரி இருக்குது, டெல்லியாங்கிறது தெரில. எவனே ஒருத்தனை வந்துட்டு லத்தியை வச்சு நல்லா அடி நடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்தா அந்த பொண்ணு அதே லத்தியை வச்சு அதே சீனில் அவனை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு டெல்லியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேபி இந்த காஷ்மீர் சீக்வன்ஸ்லேருந்து இதுவுமே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லியில் இவர் ஏதோ சில இந்த ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு பொண்ணை வம்பிடுத்து அந்த மாதிரி ஏதோ ஒன்றுங்கிறத நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே தான் இந்த சீன் வர மாதிரி தெரியுது. கிளியராக என்னன்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேட்டர் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறது இதெல்லாம் வந்துட்டு
படத்தில் பில்ட் ஆகியே வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெறுமனே கேஸை ஹேண்டில் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் இந்த விஷயங்களுமே எக்ஸ்ட்ரா காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அர்ஜுன் சர்க்கார் வந்துட்டு ஒரு கோட் சூட்டில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க எண்டில். ஸோ அந்த வில்லன் கேங்குடைய அடியாட்கள் இந்த வில்லன் கேங்கில் இருக்கிற எல்லாருமே கோட் சூட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கோட் சூட்டில் அவர் உள்ளே வராது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவர் இந்த ஒன் மேன் ஆர்மியை இந்த 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 வில்லன் குரூப்புக்குள்ள அவங்களுடைய அளவே உள்ளே போய் ஒரு தனியாளாக போய் உள்ளேருந்தே இந்த இடத்த வந்துட்டு செதுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு கேஜிஎஃப் மாதிரி உள்ளே போய் அங்கேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அவர் அங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்களா, அது என்ன மேட்டருங்கிறது தெரில. ஏன்னா அவங்க பெருசாக ஸ்பாயில் பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க. மேபி இன்டர்மிஷனில் அவர் உள்ளே போயிட்டாரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அங்கே தான் இருக்க போகுதா, இல்லை எண்டிங் கிட்ட போய் உள்ளே போன உடனே இந்த சம்பவம் நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ உள்ளே போகிறாரு, அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அங்கே செல்லில் சில பேர் அடைச்சி வச்சிருக்காங்க, அந்த குழந்தையுமே அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ரிங்கில் வந்துட்டு நிறையா ஃபைட்லாம் நடக்கும் போல இருக்குது. அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக காட்டல. பட் அந்த ரிங்கில் இவங்களோட ஃபைட்டுங்கிறது நடக்க தான் செய்யுது. அண்ட் இங்கே தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான மாசான ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க உள்ள, அவங்க வந்துட்டு கத்தி முளையில் வந்துட்டு நிற்க வச்சுட்டு யூ கான் சர்வே ஹியர் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு என்னோட கெரியர் பிகினிங்லேருந்து இதை கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டாக நானினாவுக்குமே சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த கதையில் அர்ஜுன் சர்க்காருக்குமே சொல்கிற மாதிரி இருக்குது. நானினாவுக்குமே இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் தான். உன்னாலலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இது பண்ண முடியாதுன்னு சொல்லப்போ அவர் வந்துட்டு அதெல்லாம் கெரியர் பிகினிங்லேருந்து கேட்டது தான், கேட்டு தான் வளர்த்துருக்காரு. ஸோ அதையுமே சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரே சொல்றதுக்கு ரத்தம் ஃபுல்லாக கொட்டுது. டீசரில் பார்த்த மாதிரி இந்த கோட் சூட் ஃபுல்லாக ரத்தம் இருந்தது காரணம் இந்த பொண்ணை குத்துனது, அந்த ரத்தம் தான் அவர் மேலே இருக்குது. அந்த பொண்ணை ஜடையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாரு, அடித்து பறக்க விடுறாரு, ஏகப்பட்ட ரத்தம் தெரிக்கிற சீனு, கையை விட்டுறது, காலை விட்டுறது. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது இருக்குது. அந்த கோட் ஃபுல்லாக ரத்தத்தோடு நின்றுட்டு அந்த ரத்தத்தை சகிக்க முடியாமல் ஒரு ரியாக்ஷன் வேறு, அதுதான் உண்மையிலேயே செம சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு அப்கி பார் அர்ஜுன் சர்க்கார்னு சொன்ன உடனே அப்படியே அந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருந்தது. அந்த ஃப்ரேமில் வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தா ஃபுல் பிளட்டில் நின்றுட்டு இருக்காரு பயங்கரமாக. ஸோ ஃபுல் பிளட், அவர் உடம்பு ஃபுல்லாக பிளட், மூஞ்சியெல்லாம் பிளட்டு. அதை பார்த்தோன்னா 2 சீக்வன்ஸ் எனக்கு ஞாபகம் வச்சு. ஒன்றுக்கா அந்த சாலாரில் வர கான்சா செவக்கணும்னு சொல்கிற அந்த சீன், இன்னொன்று அமரனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் வந்துட்டு ஒரு பாம்பு வெடித்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த டீம் மெம்பருக்காக ஒரு நடிப்பார் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஃபுல் பிளட்டோட நிற்பார். அண்ட் இதில் போஸ்டருமே விட்டுருப்பாங்க. இதுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு போஸ்டரில் ஃபுல் பிளட்டோட இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டருமே விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட 2மே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுலேயுமே டிஷர்ட்டில் இந்த எல்எஸ் பனியனில் இருக்காரா. ஸோ 2மே. ஸோ ஆப்வியஸாக எஸ்கேனாவும் நானினாவும் பிரதர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மதர்ஸ். ஸோ அந்த விஷயமே கனெக்ட் ஆனிச்சு. ஸோ அவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். ஸோ கதைங்கிறது ரொம்ப பெருசாக ரிவீல் ஆகுது அப்படின்னாலுமே காமிச்சிருக்கிற விஷயங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ முன்னாடி இருந்தே வந்துட்டு எனக்கு தோணுனதுமே சரி, ஜியா ஸ்டுடியோஸில் கணேசன்னு சொன்னதுமே சரி, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவ்வளோ ரேட்டடுங்கிறது வந்துட்டு கன்வின்சிங்காக இருக்கணும், கதைக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். கதையில் பெருசாக டிமாண்ட் இல்லாமல் இவங்க இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருந்தா தான் தப்பாயிடும். இது கதைக்கும் வந்துட்டு பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கன்வின்சிங்காக தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆப்வியஸாக ஸ்ரீநிதி ஷெட்டியோட கேரக்டர் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் வரும். சீரீஸில் வர ஹீரோயின்ஸ் கேரக்டர் எப்பயுமே ஓரளவுக்கு ஒரு கதைக்குள்ளே கனெக்ட் ஆகி தான் வருவாங்க, ஒன்றும் தனியாலாம் வரமாட்டாங்க. பட் அவங்க வந்துட்டு அதாவது ரொம்ப கதைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அந்த கேரக்டருக்கும் தான் இருப்பாங்க. ஹீரோடைய அந்த கேரக்டருக்கு ஒரு புஷ்ஷாக தான் இருப்பாங்களே தவிர ரொம்ப பெருசாக உள்ளே வர மாதிரி இருக்காது. அந்த வகையில் இதுலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒரு பர்டிகுலர் சீனில் வந்துட்டு அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்க தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு பொண்ணாக வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம திருப்பதி ஜிலேபி அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு இளைய தளபதி நடித்த சச்சின் படம் வந்துட்டு 18 ரிலீஸ் ஆகுது போல இருக்குது. ஸோ அந்த சச்சின் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். அண்ணன் சொல்லியிருந்தார், இன்சைட் ரிப்போர்ட் வந்துச்சு, இந்த படத்தில் ரகுவரன் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை நானுமே பார்த்தேன். எனக்கு இன்னொரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நிறையா படங்களில் இந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, ரீயூஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சச்சின் படத்தை வந்துட்டு நம்ம கில்லி படத்துலேருந்து அப்படி போடு பாட்டு ரீயூஸ் பண்ணிக்கிறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 18 வந்தால் தான் தெரியும் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில் உண்மையிலேயே இந்த அப்படி போடு சாங் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ரகுவரன் சார் கேமியோ, அதாவது கேமியோவா வில்லனா என்ன ஏதுங்க, அதை நம்ம 18 பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். ஸோ இந்த ஹிட் 3 ட்ரைலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நானும் என்னோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு லைக்கை தட்டிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை விட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட் வைப்ஸ் ஒன்லி.